டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் பார்க்க போறோம். டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் என்னன்னா, லென்ஸோட பொசிஷனை மாத்தும்போது உங்களுக்கு சேம் லொகேஷன்ல இமேஜ் வரும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். You have a lens somewhere here. This is a position of the lens. நான் என்ன பண்ண போறேன்னா, பொசிஷன் ஆஃப் த லென்ஸை மட்டும் தான் மாத்துவோம். ஓகே, there is a principal axis. We know that. Here I place the object here. This is the object distance u. Here I have placed a screen. ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த இமேஜ் இந்த ஸ்கிரீன்ல கிடைக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் இந்த ஸ்கிரீன்ல கிடைக்குது. இப்ப திஸ் இஸ் a பொசிஷன் ஆஃப் த லென்ஸ். இப்ப லென்ஸோட பொசிஷனை நான் மாத்துவேன். இப்ப எனக்கு லென்ஸோட அனதர் பொசிஷன், we have another position of the lens. So this is the distance between the lens. நான் டிஸ்பிளேஸ் பண்றேன். நான் ஆப்ஜெக்டையும் ரிமெம்பர், ஆப்ஜெக்ட் பொசிஷன் இஸ் ஃபிக்ஸ்டு, image position is fixed. Initial object and image. Okay. Image position is fixed. நான் அதை மாற்றவே போறதில்லை. செகண்ட் என்ன பண்ண போறேன்னா, shift the lens. லென்ஸ் நான் ஷிஃப்ட் பண்றேன் அனதர் லொகேஷனுக்கு. இப்போ நான் அனதர் லொகேஷனுக்கு மாற்றும் போதும் எனக்கு இமேஜ் கிடைக்குது. இமேஜ் வந்து சேம் ஸ்கிரீன்ல சேம் பொசிஷன்ல I get sharp image. சரியா? நீங்க பாருங்க, the distance between the object and the image is never changed. Here this is a object position, that is a image position, that is a distance between the object and image, that is known as a D. இது நான் மாத்தவே இல்லை. நான் எதை மாத்திருக்கேன்னா, லென்ஸோட பொசிஷனை மட்டும் மாத்திருக்கேன். அப்படி மாற்றும் போது எனக்கு 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன், லென்ஸ்ல வந்து 2 பொசிஷனுக்கு எனக்கு ஷார்ப் இமேஜ் கிடைக்குது. எனக்கு என்ன தெரியும்னா, ஃபார் 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் லென்ஸ், get sharp image, but object position is not disturbed. ஆப்ஜெக்ட் பொசிஷனும் இமேஜோட பொசிஷன் டிஸ்டர்ப் ஆகல. இப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்ஸ். லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதா அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. கண்டிஷன் இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணால், the distance between the object and the image should be greater than 4 times of focal length of the lens இருக்கும்போது மட்டுமே இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் த அப்சர்வேஷன்ஸ். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறேன். ஸோ தேர் இஸ் அ 2 பொசிஷன் ஆஃப் த லென்ஸ். இனிஷியல் பொசிஷன் வந்து நான் U1 சொல்கிறேன். திஸ் இஸ் இனிஷியல் இமேஜ் பொசிஷன் V1 சொல்றேன். இப்போ அந்த லென்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளேஸ் பண்ணும்போது நவ் திஸ் இஸ் U2 செகண்ட். இது வந்து பொசிஷன் 1, அது வந்து பொசிஷன் 2. இப்போ U2 திஸ் இஸ் V. சரியா? திஸ் இஸ் இன்டர்சேஞ்சபிள். இன்டர்சேஞ்சபிள் என்னன்னா, ரேசர் ரிவர்சபிலிட்டிஸ் ஆஃப் ரேசர் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ this U1 is equal to V2. This U2 is equal to V1. Very easy idea. U1 is equal to V2 and V1 is equal to U2. Exchange ஆயிப்ப ஏன்னா ஃபார்முலா என்னது, 1 by V minus 1 by U is equal to 1 by F. இமேஜ் பொசிஷன் நெகட்டிவ் இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இந்த ரெண்டு வேலையும் இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனால ஃபோக்கஸ்ல வந்து ஃபோக்கல் லென்த்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது இல்லை.
அது ரெண்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இனிஷியல் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்ப நான் ரெண்டாவது பொசிஷனுக்கு லென்ஸை கொண்டு வரேன். Initial position of the object U2 now is equal to previous position of the image. That's all. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க வந்து என்னது? Final position of the image is equal to initial position of the object previous case. இது ஒரு important thing. And also here V D is equal to another U plus. I have a lens equation. 1 by V minus 1 minus U is equal to 1 by F னா அப்ப V க்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் தான் V க்கான ஈக்குவேஷன் எழுதுங்க பார்ப்போம். V is equal to T minus U. Very easy. T minus U minus minus plus ஆயிரும். 1 by U is equal to 1 by F. Let's derive it. So we get a formula for U. D minus U into U. U plus D minus U is equal to 1 by F. V is equal to D minus U போட்டோமா? U plus D minus U into F is equal to D minus U into U. இப்போ என்ன ஆகுது? U cancel. So dF is equal to du minus A squared. Then U squared minus du plus dF equal to 0. So quadratic equation use பண்ணிக்கோங்க. U is equal to minus B plus or minus root of B squared minus 4AC divided by 2A. Here B is equal to what? B is equal to minus U. C is equal to DF. A is equal to 1. இதான் basic mathematics already நீங்க நம்ம math students derive பண்ணிருப்பீங்க. So substitute the values. If B is equal to what? B is equal to minus D. Minus minus plus or D plus or minus root of D squared minus 4AC 4DF divided by 2A. So we have the object position. We have a two value. One is D plus root of D squared minus 4DF by 2. Another position, object position is root of D squared minus 4AF by 2. Okay. இப்போ diagram வரைவோம். So lens D ஓட value is fixed na. There is an object. There is a image screen. First I have a lens here. Initial position of the lens. I place the lens here. So initial distance enadma? This should be greater than 4F. So this should be the U1. This should be V1. அதுக்கப்புறம் lens வந்து displace பண்றேன், கலர் மாத்திக்கிறேன். நான் replace lens. இப்போ lens நான் displace பண்ணிட்டேன். The displacement is X. So what is should be the U? This U2 is equal to V1. This V2 is equal to U1. That's all. இப்போ U1 value இது U2 value இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா U1 less than சரியா? அப்ப என்ன அர்த்தம்னா U2 பெரிய வலிவா இருக்கணும், U1 கம்மியான சின்ன வலிவா இருக்கும். இப்போ எது வந்து பெரிய வலிவா இருக்கும்? பிளஸ் வர வழி பெரிய வலிவா இருக்கும். So that should be the U2. This should be the U1. இப்போ U1 is equal to
d minus root of d squared minus 4fd divided by 2. u2 is equal to d plus root of d squared plus, sorry, minus 4fd divided by 2. Okay, so this is very, very important. Now you find out the positions, the position of the object for two lengths. அதுல என்ன v d1 d2 v1 v2 we know that v plus u is equal to d கரெக்டா என்ன சொல்றேன்னா v1 plus e1 is equal to d v2 plus u2 is equal to d. From these v1 is equal to d minus u. அதே மாதிரி v2 is equal to d minus u. That's a very easy. Substitute பண்ணீங்கன்னா we get the formula. v1 is equal to d plus root of d squared minus 4fd. Simple max அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். Not easy. Very easy max. d minus d squared minus 4fd divided by length derivation. So we now find out the v1 v2 value. That's a very easy idea. Find out v1 v2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், u1 u2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்து என்ன பண்ணோம், ஃபோக்கல் லென்த்துக்குள்ள போகணும். ஸோ சில அசம்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். Verifications, okay. What should be this x value? This x value என்னவா இருக்கும்? This is v1, this is u1. So this x is equal to v1 minus u1 எழுதலாமா? So this length, not this, this is a v, this length only u. This v minus u gives x. So x is equal to v1 minus u. From this observation, x is equal to v1 minus u1. What is the value of u1? We have v1 here. v1 is equal to d plus root of d squared minus 4fd by 2 minus u1. d minus root of d squared minus 4fd. சரி, இப்போ என்ன ஆகும்னா d by 2 கேன்சல் ஆயிடும். d by 2 கேன்சல் ஆகுமா? These two terms is cancelled. Remaining we have x value is equal to 2 times of root of d squared minus 4fd by 2 is cancelled. So we get x is equal to d squared minus 4fd. Very important thing. So it's a shortcut formula to find the x value. So ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிருங்க, என்ன ஆகும்? d squared minus 4fd. So 4fd is equal to d squared minus x squared. So that from this we find out the focal length. Very easy idea. That's a so finally we have a formula for focal length. Oh, finally find out the formula for the positions u1 u2 and have a formulas for displacement position distance between the two lenses. Okay. Further we have another formula.
which one நம்ம simplification என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சும்மா u1 கண்டுபிடிச்சிட்டோம், u2 கண்டுபிடிச்சிட்டோம், v1 v2 கண்டுபிடிச்சிட்டோம். We have a x value that is d squared minus 4fd, and also we have a f value, focal length, d squared minus x squared divided by 4. Okay. So then further on develop என்ன பண்ண போறோம்னா நானு we have a x value here. சரியா? அது தூக்கி நான் வந்து u1 ஓட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவேன். Here have u1 ஃபார்முலா இங்க பாருங்க. u1 u2 கான ஃபார்முலா இங்க இருக்கு. v1 v2 கான ஃபார்முலா இந்த இடத்துல இருக்கு. அது derived. So d squared minus 4fd, root of d squared minus 4fd is x. So u1 is equal to d minus x by 2. v1 is equal to d plus x by 2. Okay. Then simplifications நிறைய எழுதிருந்தோம் இல்லையா? இங்க எதுக்கு எழுதிருக்கோம் பாருங்க. என்ன பண்ணிருந்தோம்? u1 is equal to v1 and u2 v1 is equal to u2. So these are simplification ideas. Reversibilities of the light. அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணணும். u1 is equal to v1 is equal to u, v1 is equal to v2. கரெக்ட் தானே? u1 is equal to v2, v1 is equal to u. ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Image magnification for lens 1 is equal to what? v1 by v1 is equal to v, u1 is equal to u. So we get v by u. இப்போ இங்க நான் v1 u1 கண்டுபிடிச்சிட்டேன். v1 by u1 போடும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா d minus x divided by d plus x. Magnification for lens 2 gives v2 by u2. v2 is u here. v2ங்கிறது u இருக்கு இல்லையா? u2ங்கிறது v. என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. v by u வருது. So that is given by d plus x divided by d minus x. From this observation, m1 into m2 is equal to 1. மேலும் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணலாம். m1ங்கிறது என்னது? ஆக்சுவலி வாட் இஸ் m1? அங்கே கோடு போட்டுக்கிறேன், இப்போ இடம் இல்லை. m1 என்றால் என்ன? ஆப்ஜெக்ட் இமேஜ் சைஸ் 1 by object size. m2 னா image size 2 divided by object is equal to 1. இப்போ i1 i2 is equal to what? Object size squared. இப்போ object size is equal to root of i1 by i2. Another important formula. நம்ம நிறைய ஃபார்முலா இங்க டெரைவ் பண்ணிருக்கோம். We derived last of formula. எங்க இருந்து வந்திருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். u கண்டுபிடிச்சிருப்போம், u2 கண்டுபிடிச்சிருப்போம், v1 v2 and x கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் f கண்டுபிடிச்சிருப்போம். Then finally object size is equal to root of i1 into i2. அதே மாதிரி u is equal to d minus x by 2, v is equal to d plus x by 2. That's all. This is about the displacement method. பெரிய மெத்தட் தான்.
பார்த்து எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தேங்க்யூ.